மக்களாய் இருக்கிற நாம் பிள்ளைகளாகுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளால் படைக்கப்பட்டு மக்களாய் இருக்கிற நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நமக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. கடவுள் வல்லமை கொடுக்கிறார். கடவுள் நமக்குள்ளிருந்து ஆட்சி செய்தாலும் இந்த உலகத்தை ஆளுகின்ற திராணியை, சக்தியை, வல்லமை, வலிமை உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு, மக்களாய் இருப்பவர்களுக்கு அல்ல. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நோக்கம் இந்த மக்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 1:12 வாசிக்கிறோம். அவரை நம்பி, இயேசுவை நம்பி, அவரை ஏற்றுக்கொண்ட, அவருடைய போதனைகளை, படிப்பினைகளை, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நம்பிக்கையின் வழியாய் பெறுகின்ற பொழுது கலாத்தியர் 4:6 பிரகாரம் நாம் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கிறபடினாலே நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவரே சான்று பகர்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவசிக்க வேண்டும், அவர் படிப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும், படிப்பின்படி வாழ வேண்டும், நம்பிக்கை கொண்டவர்களாய் மாற வேண்டும், இறையாவியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மக்களாய் இருக்கிற நாம் மாக்களாய் மாறாதபடி கடவுளின் பிள்ளைகளாய் கடவுள் மாற்றுகிறார். அத்தகைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இத்தகைய வழியில் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.